மகா கல்யாணத்தில் என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, இனிமேல் என் மூஞ்சில வந்து முழிக்காத கௌதம், உன்னை நான் இனிமேல் மன்னிக்கவே மாட்டேன். என் வளகாப்பில் நீ என் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. நான் தனியாக இருந்து தான் வளகாப்பே பண்ணிப்பேன். நீ வந்தால் நீ என் பக்கத்தில் தான் நான் இந்த வளகாப்பே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நீயே தனியாக பண்ணிக்குமா, இனிமேல் அவன் பக்கமே வர மாட்டான், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இவனை ஜெயிலில் போகலான்னு சொல்கிறீங்கல்ல, இவனை ஜெயிலெலாம் போட தேவையில்ல, விட்டுடலாம் இவனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பாட்டியும் சொல்லுவாங்க, இனிமேல் நீ ஆஃபீஸுக்குள்ளே போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும், வீட்டு வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருந்துரு, தயவு செஞ்சு ஐஸ்வர்யா முதல்ல மட்டும் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோடீஸ்வரி மகா எல்லாரும் ரூமில் இருப்பாங்க. அப்போ தான் ஐஸ்வர்யா வந்து பத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க மேலே. இனிமேல் ஃபீல் பண்ணாங்க, அவனோட லைஃப் ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம முடிச்சு வச்சுருக்கோம், மகாவரும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், பிரபாவோட லைஃப்பை தான் இனிமேல் நம்ம பார்க்கணும், நீ உனக்கு கௌதம் கூட வாழ பிடிக்கலன்னா நீ அப்படியே இப்படியே இருந்துரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிரபாவும் சொல்லுவா, அக்காவோட லைஃப் இப்போ நல்லா இருக்கலாமா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா தான் சொல்லுவாங்க, பிரபா ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை சரி பண்ண மாதிரி பிரபாவோட வாழ்க்கையை எப்போ சரி பண்ணணுமா, கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபா சொல்லுவாங்க, எனக்கு நடந்த கல்யாணத்தை என்னால் கல்யாணமே ஏற்றுக்கவே முடியல, இது ஒரு விபத்தை தான் நான் இதுவரையும் பார்த்துட்டு இருக்கேன்.